தெருவுங்க. தெருவுக்கு இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளைக்குத்து வருது. இந்த இடம் மூளைக்குத்து வரக்குள்ள நேர் வாசப்படி வைக்கக்கூடாது. அதனால் முன்னாடி கார் பார்க்கிங் விட்டு தெருவுக்கும் நேர் கத்திரிச்சு தெருவு ஒரு 20 அடி தெருவுன்னா அந்த 20 அடி இடத்த விட்டுட்டு கார் பார்க்கிங் இடத்த விட்டு மீதி இருக்கிற இடத்துல தான் வீடை கட்டுறோம். அப்படிங்குள்ள மீதி இருக்கிற இடம் அப்படிங்கிறது கிழக்கு பகுதி கார் பார்க்கிங் விட்டுட்டு மூளைக்குத்தல் வாசல் ஈசானிய பகுதியில் விட்டு அதாவது சைட்டு அப்படிங்கிறது வடக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த வாசப்படி வடக்கு பார்த்த சைட்டு உள்ளே போகிற மாதிரி. மூளைக்குத்து வருதுன்னா மூளைக்குத்து 20 அடியும் முன்னாடி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வீடை கட்டிருக்கிறோம். அப்படிங்குள்ள எந்த தோஷமும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வீட்டை கத்திரிச்சு பண்ணி சாஸ்திர பிரகாரம் செய்து கொடுக்குறோம். வாஸ்து அரசு பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பெயர் வந்து தாமரை செல்வி. நாங்கள் 2011 இந்த வீடு கட்ட ஆரம்பித்தப்போ கொஞ்சம் எனக்கு இந்த பேஸ் மட்டும் போட்டப்போ திருப்தி இல்லாமல் இருந்தது. எங்கள் மேஸ்திரி வந்து வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ராஜயோக வாஸ்து நிபுணர் மிஸ்டர் ரவி அவர்கள் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் போட்டு கொடுத்த பிளான் படி நாங்கள் இந்த வீடு கட்டினோம். இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த வீடு அமைப்பு முறை எப்படி அப்படின்னாங்க, இந்த குழிக்கணக்குப்படி அவர் இதை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை பற்றின முழு விவரம்லாம் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் அது இந்த முறைப்படி போட்டால் தான் இந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னதை அப்படியே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் எல்லா இதுவும் செய்துட்ருந்தோம். அப்புறம் அவர் வந்து இதுலேயே ஜாதகம் படி என்னென்னலாம் எப்படி வாசக்கால் வைக்கணும், எப்படி வந்து கிரகப்பிரவேசம் பண்ணணும், அது ஜாதகப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்தார். அதுபடி நாங்கள் செய்ததால் இன்றைக்கி நாங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வரப்பில்லைங்கம்மா, வீரமுத்து மேஸ்திரி மூலியமாக தான் நீங்கள் நம்மகிட்ட வந்தீங்க. வாழப்பாடியில் இருக்க வீரமுத்து மேஸ்திரி மூலியமாக வந்தீங்க. அவர் மூலியமாக நம்மளை வந்து பார்க்கல, இந்த வீட்டை வந்து பார்க்கல. இந்த வீடு மூளைக்குத்து. அந்த மூளைக்குத்து தெருவுக்குத்து 20 அடி வருது. அந்த 20 அடியை விட்டுட்டு தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடு போட்டு செஞ்சு கொடுத்துருவோம். அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து மனைவி சாஸ்திர பிரகாரமும் வாஸ்து சாஸ்திர பிரகாரமும் உங்கள் ஜாதகம் உங்கள் குழந்தைங்க ஜாதகத்தை வச்சு எந்த மாதிரி உங்களுக்கு வீடு செஞ்சு கொடுத்தா அந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அப்போரிஞ்சு முறையில் தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்படிங்குள்ள இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமுடைய கிழக்கு வாசல் வீடு. இந்த வீட்டினுடைய மொத்த சரடி வீடு மட்டும் 963 சரடி. இதுக்கு ராஜா காலத்து குழிக்கணக்கு பிரகாரம் 107 குழி, 12 பங்கு வரவு, 3 பங்கு செலவு, 89 வயசு. அதாவது குழிக்கணக்கு பிரகாரம் 89 வயசு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுபிஷம் கிடைக்கும். அப்படிங்குள்ள வீடு கிரகப்பிரவேசத்துல இருந்து 89 ஆண்டுகள் இந்த வீட்டில் யார் குடியிருந்தாலும் அந்த வீடு சுபிஷத்தை. அப்ப உங்களுக்கு பூமி பூஜை பண்ணக்கூடிய நாள், வாசகால் வைக்கக்கூடிய நாள், தார்ஸ் போடக்கூடிய நாள், கிரகப்பிரவேசம் செய்யற நாள், இது எல்லாமே நாங்கள் குறிச்சு கொடுத்துருக்கோம். அந்த நாளையில அந்த நட்சத்திரத்துல நாங்கள் சொன்ன நாளையில நட்சத்திரத்துல ஒரு மாசத்துல 10 நாள் கொடுக்கணுமோ அதில் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த நாளையில என்ன தான தர்மம் கொடுக்கணும், என்ன சாமி கும்பிடணும், அப்படி கொடுத்து பசு பூஜை பண்ணி கோ பூஜை பண்ணணும், பெருமாள் கோயிலுக்கு சாமி வைக்கணும், சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்து வாசக்கால் வைக்கணும், இதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்க செஞ்சிருக்கிறதுனால இப்போ முழு பயன் அடைவீங்க. அதாவது சாஸ்திரம் மட்டும் அப்படின்னு இல்லைங்கம்மா, ஜாதகமும் இருக்கு. ஜாதகமும் இருக்கணும், அதே மாதிரி சாஸ்திரமும் இருக்கணும். இப்போ இந்த 2011 கட்ட ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ நாளையில் முடிச்சிங்க? நாங்கள் 2011 கட்ட ஆரம்பிச்சோங்க. 12 நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் முடிச்சிட்டோம். அதாவது கீழ் ஃப்ளோரை போட்டுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே போட்டோம். எங்களுக்கு ஒன்றும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வீடு கட்டி முடித்தோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்கும்.